ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா நான் இப்படி திருச்சி போயிட்டுருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம் என்னோடய சேனலில். ஸோ நான் இன்றைக்கி எப்படி கிளம்ப போகிறேன், ஆக்சுவலி எனக்கு ஒரு டின்னர் இருக்குது. ஸோ நான் சட்டை போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் கிளம்புறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் இன்றைக்குள்ள வ்ளாக். ஸோ வாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் கிளம்புறேன். நான் கரெக்டான ஆங்கிள் வீடியோ வச்சு கேமரா வச்சு எடுக்கிறேன்னா எனக்கே தெரில. நான் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ரொம்பலாம் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும் மேக்கப் பண்ணேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது தி ஒரிஜினலோட மாய்ஸ்சரைசர். பேக்ரவுண்ட் சத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னோடய அக்கா இங்கே ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு எனக்கு நேச்சுரலாகவே இங்கிட்ட கொஞ்சம் ஃபேராக இருக்கும், இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா நான் கருப்புங்க, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது ஷீ கிளாமோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் போட போகிறேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். சாரி, நான் கொஞ்சம் இங்கே பார்க்குறேன்னா எனக்கு இங்கே தான் என்னோடய மூஞ்சி கிளியராக என்னால் கரெக்டாக பார்க்க முடியுது, அதனால். ஸோ இது இந்த ப்ரைமரை போட்டுட்டு இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் உங்கள் மேக்கப் நல்லா இதாகும். ஸோ அதனால் எனக்கு இந்த மார்க்ஸில் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ண போகிறோம். ரொம்ப நான் கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ டார்க் ஸ்பாட் என் ஃபேஸில் இருக்குன்னு. என்னென்னா இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்கின் கேர் நான் மாற்றிட்டேன், வேறு ப்ராண்ட், அதனால். ஓகே, இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், அப்படியே இதாகும். அதனால் லிப் பாம் போட போகிறேன். ஸோ இது புது லிப் பாம், ஒரிஜினல்லேருந்து நான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ராண்ட். ஓகே, இது எஸ்பிஎஃப் இருக்கிற லிப் பாம். இது ஓகே, எஸ்பிஎஃப் 50++ இருக்குது இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா ராஸ்பெரியோட ஒரு மாதிரி சீரம் மாதிரி. இது இப்படி போட்டுறோம். பிஃபோர் மேக்கப் நான் இது போட்டுக்கிறேன். இது ஒரிஜினலோட லிப் பாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நான் இப்போயே சொல்லிக்கிறேன், இதில் எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிப்போம். பிஃபோர் தட் நான் இது டெசல்மியோட செட்டிங் ஸ்ப்ரே. இது சாரி, இதெல்லாம் பேர்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. ஓகே, இது நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம மேக்கப் செட் பண்ணுறதுக்கு நான் போடுறேன். மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஸ்ப்ரே போடுவாங்க, இப்பயும் போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய இந்த மார்க்ஸில் கவர் பண்ண போகிறேன். ஓகே, கவர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சேஸ் லேடியோட இந்த கன்சீலர் பேலட். ஓகே, இந்த கன்சீலர் பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சேஸ் லேடியிலேருந்து. ஸோ இதில் நான் உங்களுக்கு தெரியும், இது நான் எது கூடையாக பாய்ச்சிருக்கேன்னா இது மட்டும் தான். ஏன்னா என்னோடய இதெல்லாம் நான் கவர் பண்ணுவேன், அதனால். ஸோ இப்போ இது இங்கே இந்த மாதிரி போட்டிங்கன்னா கவர் ஆகிடும். ஓகே, அதை போட்டு நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ்வலி இதெல்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் டின்னரு அந்த மாதிரி தான் நான் அதை மட்டும் தான் இந்த மாதிரி மேக்கப் போடுவேன். இல்லைன்னா கூட நான் போடவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கொப்பை போட்டு அந்த மாதிரி போட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ இப்போ நான் நல்லா போட்டேன். இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் முதல் கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணுவேன், ப்ரஷ் போட்டு பண்ணுவேன். அப்புறம் பிளெண்ட் பண்ணுற முன்னாடி இது போட்டுப்பேன். ஸோ நான் சில பேர் மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர்னா செட்டிங் ஸ்ப்ரேவை மேக்கப் பிஃபோர் மேக்கப் அண்ட் ஆஃப்டர் மேக்கப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான்
நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்லாம் கேட்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படி தான். இது ஒரு பிம்பிள்ஸும் இல்லை, டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம அதை மட்டும் தான் லைட்டாக கவர் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம ரொம்ப கவர் பண்ணோன்னா அது அப்படியே ஓவராக மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம லைட்டாக இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம். அப்பயே உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதாங்களா? அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய கண்ணு கீழே நான் வந்து கொஞ்சம் போட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இந்த ஸ்ப்ரே எடுத்து, இது பேர் என்ன, மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய பியூட்டி பிளெண்டரில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்ட பிறகு அகெயின் நான் வந்து திருப்பி பிளெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் ப்ரஷ்ஷு வந்து நான் அவ்வளோ எனக்கு பிளெண்ட் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆரஞ்சு கலரில் போட்டாலே இப்போ வந்து ஆரஞ்சாக இருக்கும். இப்போ அது மறைக்கிறதுக்கு கன்சீலர் போட போகிறோம். இதுவும் டெசல்மியில் உள்ள ஒரு கன்சீலர் தான். இந்த பிராண்ட் சொன்னல, இதோட கன்சீலர் தான் இது. இதோட ஷேட் வந்து 04. உங்களுக்கு தெரியாது இதோட ஷேட்டு. ஸோ நான் முடிஞ்சால் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்குறேன். முடியலன்னா சாரி, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் எனக்கு இது வேணுமோ நான் போட்டுப்பேன். நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதே கிடையாது என்னோடய வாழ்க்கையில். அதனால் வந்து இந்த இதை மட்டும் போட்டுக்க போகிறேன். இதை வந்து திருப்பி இந்த ஸ்ப்ரே அடித்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் இன்னொரு பிராண்டோட, ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த டெசல்மியோட காம்பேக்ட் பவுடர் தான். இதோட ஷேட் வந்து 03 கே நியூட் பேஜ் அப்படி சொல்லிட்டு, இதெல்லாமே ஒரே பிராண்ட் தான். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்கும். ஆனால் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இது 3 மட்டும்தான். இதெல்லாமே ஆக்சுவலி உடஞ்சிது. ஸோ இது 3ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேன். நான் கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னோடய சிம்பிளான மேக்கப். இந்த வீடியோ நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எடிட் பண்ணும்போது தான் நானே பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து போக வேண்டியது, பிகாஸ் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.